ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இதுதான் கப்பலோட ஃபார்வர்ட் ஸ்டேஷன். இதில என்னெல்லாம் இருக்குன்னு இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபார்வர்ட் மாஸ்ட். இதில மேல நேவிகேஷன் லைட் இருக்கும். அப்புறம் விசில் இருக்கும். வாங்க ஃபார்வர்ட் ஸ்டேஷன்ல என்னெல்லாம் இருக்குன்னு காட்டுறேன். இதான் மூரிங் ரோப். இது மூரிங் வெஞ்ச். இந்த மூரிங் வெஞ்ச்ல வந்து ரோப்ப கனெக்ட் பண்ணி, கப்பல் வந்து கரையில நிக்க சொல்ல, கப்பல இழுத்து கட்டுறதுக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம் இந்த மூரிங் வெஞ்ச. இந்த ரோப் வந்து கடலோட அலைக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் ஆகும். அத நாங்க ஆட்டோ டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரோப் ரொம்ப டைட்டா இருந்துச்சுன்னா, அந்த ரோப் அறுந்துரும். அதனால அது வந்து அலைக்கு தகுந்தாப்புல அப்படியே அட்ஜஸ்ட் ஆகும். இந்த ரோப். இந்த ரோப்ப இப்போ கழட்டி வச்சிருக்காங்க. மூரிங் விஞ்ச்ல இருந்து. இத கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் நாங்க. அப்புறம் கப்பல்ல ஆங்கர் இருக்கும். ஃபார்வர்ட் ஸ்டேஷன்ல வந்து ஆங்கர் இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இது எல்லாமே மூரிங் ரோப்பும், விஞ்சும் தான். இதுதான் ஆங்கர். ஆங்கர் இது விண்ட்லாஸு. ஆங்கர் செயின் இருக்கு. ஆங்கர் செயினோட எட்ஜ்ல வந்து ஆங்கர் இருக்கும். இது ஆங்கர் செயின். இது வந்து விண்ட்லாஸ்ன்னு சொல்லுவோம். ஆங்கர் செயின் பயங்கர பெருசா இருக்கும். அந்த ஒவ்வொரு கண்ணியுமே பயங்கர பெருசா இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கைய வச்சு என் கைக்கும், அதுக்கும் எவ்ளோ பெருசா இருக்கு பாருங்க. நல்லா பெருசா இருக்கும். ஆங்கர் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆங்கர் வந்து கப்பல வந்து அசையாம ஒரு இடத்துல நிப்பாட்டுறக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் அந்த விண்ட்லாஸ் ஆங்கர் செயின். அப்புறம் இதுவும் விஞ்ச் தான். மூரிங் விஞ்ச் தான் இது. இது இன்னொரு ஆங்கர் செயின் அப்புறம் ஆங்கர். எப்பவுமே கப்பல்ல 2 ஆங்கர் இருக்கும். மூரிங் விஞ்ச் வந்து 3 இருக்கும். ஃபார்வர்ட்ல 3 இருக்கும். அப்புறம் கப்பலோட பேக்ல வந்து 3 இருக்கும். இதுவும் மூரிங் விஞ்ச் தான். இதுல வந்து அந்த ரோப்ப வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கனெக்ட் பண்ணா இப்படிதான் இருக்கும். இதுல இருந்தா கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன். இந்த ரோப்ப வச்சு எப்படி கப்பல கட்டுறாங்க. கரையில நிக்க சொல்ல எப்படி கப்பல கட்டி, கப்பல ஒரு இடத்துல நிப்பாட்டி வைக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோவா தெளிவா நான் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன். சரியா? அது பா அது நல்லாருக்கும். அது பார்க்கறக்கு. அது உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன். அப்புறம் இன்னொன்னு உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு பாருங்க. இந்த இந்த இதுல இருக்கும் பாருங்க. ஒரு சூரியன பாருங்களேன். சூரியன் எவ்வளோ அழகா அப்படியே ஒரு இடத்துல மட்டும் வெளிச்சத்த குடுக்குது பாருங்க. இது வந்து பார்க்கறக்கு டார்ச் அடிச்ச மாரி இருந்துச்சு. கடல்ல வந்து யாரோ மேல இருந்து டார்ச் அடிச்ச மாரி இருந்துச்சு. கருமேகங்கள்லாம் அப்படியே சூரியன மறைச்சு, அப்படியே ஒரு இடத்துல மட்டும் அழகா வெளிச்சத்த குடுத்து, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாருங்க எப்படியோ ஒரு இடத்துல மட்டும் அப்படியே வெளிச்சமா இருக்கு பாருங்க. நல்லா இருந்துச்சு அது. இந்த வியூ நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு காட்டணும்னு நெனச்சேன். சரி இனிதா இணைந்த அனைவருக்கும் நன்றி. பாய்.